ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 46:10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். என அன்பான தேவனுடைய பிள்ளைகளின் இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட இந்த வார்த்தையின் மூலமாய் பேசுவராக. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். தேவன் என்று எப்பொழுது நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், நாம் அமர்ந்திருந்தால்தான் தேவன் எப்பொழுது அறிந்து கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால், நாம் அமர்ந்திருந்து என்று சொல்லுகிற வார்த்தை தேவனுடைய பாதத்தில், தேவ சமூகத்தில், தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கும் போது நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்படின்னா ஒரு பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், இழப்புகள், கண்ணீர் கஷ்டங்கள், தத்தளிப்பு, போராட்டங்கள் எதுவையாக இருந்தாலும் தேவனுடைய பாதத்தில் அமரும்போது நானே தேவன் என்று அறிந்து கொள்ள முடியும். எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், தேவ சமூகத்துக்கு கொண்டு போகும்போது கர்த்தர் அங்கிருந்து உத்தரவுகளையும், நீதிகளையும், நியாயங்களையும், அற்புதங்களையும், அடையாளங்களையும், அதிசயங்களையும் செய்வதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்படி செய்யும்போது தான் கர்த்தரே தேவன் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். நாம் தேவனுடைய பாதத்தில் அமர வேண்டும், அமர்ந்திருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுவீர்கள். நாம் மாம்சத்தில் யுத்தம் செய்யக்கூடாது, மாம்சத்தில் போராடக்கூடாது, சுயபலத்தில், சுய சிந்தனையில் செயல்பட்டு கொண்டிருப்போம் என்று சொன்னால் தேவன் நமக்காக யுத்தம் செய்ய முடியாது. நானே தேவன் என்று எப்பொழுது அறிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், நாம் தேவனுடைய பாதத்தில் அமர வேண்டும். நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும். நீங்கள் அமர்ந்திருந்து பாருங்க, தேவ சமூகத்தில் அமர்ந்து பாருங்க. உங்களுக்கு எதிராக எழும்பி இருக்கிற எல்லா போராட்டங்களையும், கொக்கரித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளையும், எல்லா தவிப்புகளையும் கர்த்தர் அமைதிப்படுத்துவதற்கு நம் தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். லூக்கா 18:7 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தம்மை நோக்கி கூப்பிடலுடைய விஷயத்தில் கர்த்தர் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து கட்டாயம் அவர்களுக்கு நீதி செய்வார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கிற நீங்கள் கர்த்தர் நீதி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அமர வேண்டும். தேவனுடைய பாதத்தில் அமர்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்வார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்காக நீதியின் சூரியனை பிரகாசிக்க செய்வதற்கு நம் தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நிச்சயமா நீதி கிடைக்க வேண்டுமா, நியாயம் கிடைக்க வேண்டுமா, உங்களுக்கு உத்தரவுகள் கிடைக்க வேண்டுமா, தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து பாருங்க. கர்த்தரே தேவன் என்று யுத்தங்களை செய்து அவரே நமக்கு அறிவிப்பதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். மரியாதை கூட பார்க்கிறோம். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாங்க. ஆனால் மார்த்தாலோ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருந்தாங்க. ஆனால் மரியாள் தன்னை விட்டு எடுப்பான நல்ல பங்கை தெரிந்து கொண்டாங்க. அந்த பங்கு தான் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து. அது எந்த பங்கு? தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானே தேவன் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தேவனுடைய பாதத்தில் அமர வேண்டும். மனுஷனை தேடி ஓடுறது, உலகத்தை தேடி ஓடுறது, அங்கே ஓடுறது, இங்கே சுற்றி இங்கே போய் சுற்றி நீங்கள் சுற்றிட்டே இருக்க வேணாம். முதல்ல முடியுமா? தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து பாருங்க. நானே தேவன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க. அப்போதான் அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் அமராமல் கர்த்தரை யாரும் அறிந்து கொள்ள முடியாது. இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நடத்துவாங்க. ஜெபிப்போம். எங்கள் சர்வ வல்லமையுள்ள அன்பின் பரலோக பிதாவே, அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வருகிறோம். இந்த நாளிலும் தகப்பனே, நீங்கள் அமர்ந்தது நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். தேவன் என்று நாங்கள் அறிந்து கொள்ளுவது வேண்டும் என்று சொன்னால் உம்முடைய சமூகத்தில் அமர கர்த்தர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய சமூகத்தில் அமர வைக்கக்கூடாதபடி சத்துரு தடைகிற எல்லா தடைகளை உடைத்து மேற்கொண்டு ஜெயம் எடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக. நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுவதற்கு ஏதுவான காரியத்தை தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து பெற்றுக்கொள்ள கர்த்தர்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.